ராமநாதபுரம் அருகே வயல்வெளியில் இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருஉத்திரகோசமங்கலம் அருகே உள்ள சுமைத்தாங்கி கிராமத்தை சேர்ந்தவர் பாலமுருகன். மைக் செட் வாடகைக்கு விடும் கடை நடத்தி வந்த இவர் வீட்டிலிருந்து வெளியே சென்றிருந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள வயல்வெளியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்ற உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கொலையாளிகளை பிடிக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உயிரிழந்த பாலமுருகனின் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மர்மமான முறையில வீட்டுக்கு பின்புறமே இறந்து கிடந்திருக்கான். இது நாக்கு தள்ளி போய் இறந்து கிடந்திருக்கான். இதுக்கு உரிய நடவடிக்கை இந்த காவல்துறை எடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கைது செஞ்சால் மட்டுங்க இங்கிருந்து நாங்கள் இந்த பணத்தை நாங்கள் எடுப்போம், இல்லை எடுக்க மாட்டோம். இது முழுக்க முழுக்க கொலைதாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.